நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். மனதார உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவா என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் கடந்த வாரத்தில் ஆதாமின் குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நோவாவின் குடும்பத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நாம் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நோவாவுடைய காலத்தில் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அது மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர்தான் மனிதனை இந்த உலகத்தில் கொடுத்தார். மனிதன் தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மாறாக தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்கிறார், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது தான், ஒரு காரியமும் நன்மை கிடையாது. அப்போது ஒரு சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வேத வசனத்தில் அன்றைக்கு இருந்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் நிலையை சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தமும் பொல்லாத நினைவுகள் இருந்தது. அப்போது எப்பொழுது பார்த்தாலும் அவங்களோட பேசி கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கே கேடு செய்யணும் அப்படின்ற ஒரு நினைவு தான். தன்னோடு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க காலை வாரி விடணும். அப்போது இப்படிப்பட்ட அக்கிரமம், பொல்லாத நினைவுகள், அப்போது அப்படிப்பட்ட சிந்தை கொண்ட மக்கள், பாவம் நிறைந்த மக்கள், துணிகரமான பாவங்களை செய்கிற மனிதர்கள். அப்போது ஒரு மனிதன் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக எந்த காரியத்தையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்த மனிதர்கள் தான் அந்த நாட்களில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறார், இது அவருடைய மனதுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. மனுஷனை படைச்சி இதற்காக நான் படைத்தேன், நான் படைத்த இந்த மனிதர்கள் என்னை சேவிப்பார்கள், எனக்காக வாழ்வார்கள் என்று நினைத்தேனே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதர்களை என்ன பண்ண, இன்னும் அழிச்சிடணும். இப்படி அவருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போ பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட என்ன பண்ணுகிறாங்க பாருங்கள், 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மொத்தமாக அழிச்சிடணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க,
எல்லாருடைய நினைவுகளும் அப்படி இருக்கிறது, பொல்லாதவைகளாக இருக்கிறது. அப்போது இவங்களை அப்படியே விட்டா என்ன பண்ணும், இன்னும் நாட்டை என்ன பண்ணுவாங்க, கெடுத்துருவாங்க என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி, மனஸ்தாபமாக இருக்கிறது சொல்லி 2வது முறை அந்த வார்த்தை இந்த 7ஆம் வசனத்தில் வருகிறது. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணியிருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்ன பண்ணுகிறான், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே போல பாருங்க, 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கும் என்ன பண்ணுகிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். நோவாவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நோவாவுக்கு முன்பதாக ஏனோக்கு என்ற தேவ மனிதன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் தேவனோடு பேசி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்போது ஆண்டவரோடு கூட ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க. அப்படி அல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் எல்லா மனுஷரும் பூமியில் அக்கிரம் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவனுடைய இருதயம் மனஸ்தாபமாக இருக்கிறது. எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு மனுஷன் மேலே மாத்திரம் ஆண்டவருடைய கண் இறங்குறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்க காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நோவா காலத்தில் இருக்கிற மனிதர்கள் போலவே அநேக மனிதர்களை நாம் பார்க்கலாம். இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது, ஐயா என் வீட்டில் நடக்கிறது போலவே இருக்கிறேன் நம்ம சொல்லலாம், நம்ம நாட்டில் நடக்கிறது போலவே இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதே போல தான் அந்த நாட்களில் என்ன பண்ணுது, ஒரு பொல்லாத நினைவுகளில் இருக்கிற மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த நோவாவை தெரிந்து கொண்டு அவன் குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாக நடக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை, ஆண்டவரை தேடுகிற அந்த உணர்வு இல்லை. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மாம்சமான யாவரின் முடிவும் கர்த்தருக்கு முன்பாக வந்தது. அவங்க பூமி கொடுமையினால் நிறைந்தது. கொடுமை, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் என்ற எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு மாத்திரம் ஒரு இரக்கம் பாராட்டுகிறார். நீ போய் கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. யாருக்கு? உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அதை பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் அது கீழாக அதனுடைய விவரங்கள் எல்லாம் சொல்லுகிறார். அப்போது அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுகிறாங்க, செய்கிறாங்க. அந்த குடும்பமே என்ன பண்ணுகிறது, இணைந்து செய்கிறாங்க. அப்போது மிகப்பெரிய ஒரு பேழையை, கப்பல் என்ன பண்ணுகிறாங்க, செய்கிறாங்க. அப்போ பிரியமானவர்களே, அன்றைக்கு நோவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் மழையை பார்த்ததும் இல்லை. மழையை பார்த்தாதான் மழை வரும்னு சொன்னால் நம்ம நம்ப முடியும். ஆனால் இந்த நோவாவுடைய காரியத்தில் ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த காலம் முதல் நதி போனது, பனி இருந்தது, ஆனால் மழை இல்லை. அப்போ பூமியின் விளைச்சல்கள் எல்லாம் ஒன்று நதியின் மூலமாக போகிற தண்ணீரிலே முளைத்து வளர்ந்தது, இன்னொரு பக்கம் பனியினால் என்ன பண்ணுகிறது, விளைச்சலாக இருந்தது. ஆனால்
மழை பெய்து என்ன பண்ண முடியலை, அந்த வரைக்கும் அவன் பார்த்ததும் இல்லை. அதற்கு முன்பதாக ஏனோக்குடைய காலம் இருந்தது, லாமேக்குடைய காலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த மழையை அவர்கள் பார்த்ததில்லை. மழை அது வரைக்கும் பூமியில் பொழிந்ததும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ண போகிறேன். அந்த மழையினால் என்ன பண்ணுவாங்க, இந்த பூமி அழிய போகிறது. மழை வெள்ளம் பெருகும் பொழுது இந்த பூமி அழிந்துவிடும். ஆகவே நீயும் உன் குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணு, பேழைக்குள்ளாக சென்று கதவை அடைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜோடான மிருகங்களையும் என்ன பண்ணுங்க, உங்கள் பேழைக்குள்ளாக அழைத்து செல்லுங்க. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கிறது பாருங்க. ஒரு காரியத்தை நம்ம பார்க்கல, ஆனால் நம்ம செய்யணும்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போது அது எப்படி நடக்கும், எப்படி இருக்கும்? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார். சில வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு காரியமும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய், உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணு. இதை செய்யும் பொழுது என்ன பண்ணுகிறாங்க, அநேகர் வந்து இவனிடத்தில் என்ன பண்ணுகிறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க. மழைனா என்னன்னு தெரியாது. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவனை பரியாசம் பண்ணுகிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்புங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த பூமியை அழிக்கப் போகிறாள் என்று சொல்லி முதலாவது பிரசங்கித்த ஒரு மனிதனாக இந்த நோவா இருந்தான். தேவனுடைய வருகைக்கு ஒப்பாக அவருடைய பிரசங்கம் இருந்தது. ஆகவே நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாம் கேட்கல. அவனா இந்த நோவா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டான். நோவா மாத்திரமா கேட்டான், அவங்க மனைவியும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தான் என்ன பண்ண முடியுது, எல்லாரும் இணைந்து செயல்படுறாங்க. ஒரு பேழையை கட்டணும்னா சும்மா கிடையாது. அவங்க கணவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறாங்க, அந்த கணவனுடைய வார்த்தையை அவங்க மனைவி கேட்குறாங்க, அவங்க இணைந்து செயல்படுறாங்க. பிள்ளைகள் கேட்குறாங்க, பிள்ளைகள் இணைந்து செயல்படுறாங்க. எல்லாரும் இணைந்து செயல்பட்டதால தான் அவ்வளோ பெரிய பேழையை அவங்க கெட்ட முடிஞ்சது. பிரியமானவர்களே, அப்போ சாதாரணமாக இவர் மாத்திரம் கேட்டிருந்தா அவர் இன்னும் நாள் கணக்கில் செஞ்சுருப்பார். ஆனால் அவங்க மனைவியும் உதவி செஞ்சுருப்பாங்க. அதை குறித்து நமக்கு சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் புரிந்து கொள்ள இது வேண்டியதாக இருக்கிறது. அந்த குடும்பம் காக்கப்பட்டதற்கு இந்த நோவா அவங்க குடும்பத்தோடு இணைந்து என்ன பண்ணுகிறாங்க, செயல்படுறாங்க. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நோவாவும் அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைகளும் மருமகன்களும் என்ன பண்ணுகிறாங்க, அதில் காக்கப்படுகிறாங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு ஏன் சொல்லி தருகிறார்? ஒரு குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. பெரும் அழிவிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆகவே இந்த பூமியே அழிகிற சூழ்நிலையில் பொழுது கூட ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு வேலையை அவர் பார்க்கிறார். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நாம் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையின் அந்த அனுபவத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமா? எந்த சூழ்நிலையில் சில வேளைகளில் நமக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம். சில வேளையில் ஆண்டவரோடு கூட பேச முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனாலும் நமக்கு கிடைக்கிற நேரங்களில் அந்த உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவராக இயேசு நம்மை நேசிக்கிறார். அவர் நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ளாக தான் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஒரு நோவா தேவனோடு கூட இருந்தான், ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்கிறான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தோமா சந்தேகப்பட்டு ஆண்டவரை நான் பார்த்தால்தான் நம்புவேன் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிறாய், நீ பார்த்ததுனால விசுவாசிக்கிறாய், நான் தான் இயேசு என்று சொல்லி. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தில் அதை உணர்கிறோம். நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்ம கோட்டையாக அரணாக அவர் கூட இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையோடு கூட இருக்கிறார். நீங்கள் நடக்கிற பாதைகளிலே அவர் கூட வருகிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவன் தேவன் 22ஆம் வசனம் சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்போது பிரியமானவர்களே, அந்த பேழைக்குள்ளாக அவனும் காக்கப்படுகிறான், அவன் குடும்பமும் காக்கப்படுகிறது. மிருக ஜீவன்கள், எத்தனை மிருக ஜீவன்கள் உள்ள அடைக்கணும். இன்றைக்கு ஒரு புது உலகமே என்ன பண்ணுகிறது? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பழைய உலகத்தை அழிச்சிட்டார். ஒரு புது சிருஷ்டியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போ நோவாவின் காலம் வரைக்கும் இருந்த மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். நோவாவின் குடும்பமும் அந்த இருக்கிற மிருக ஜீவராசிகள் மாத்திரம் காக்கப்பட்டது. ஆகவே அந்த ஜலப்பிரளயம் என்ன பண்ணுகிறது? 150 நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணுகிறது? பூமியிலே இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்பொழுது அந்த நாட்களில் அந்த வெள்ளம் வடிந்த பின்பதாக இந்த நோவா என்ன பண்ணுகிறார்? பறவைகளை அனுப்புகிறார். எந்தெந்த பறவைகள் எல்லாம் அனுப்பினான்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். அதே போல் அந்த நோவா ஆண்டவர் அந்த கரை ஒதுங்கின உடனே அவன் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். குடும்பமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆகவே தேவன் நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவரை நோக்கி பாருங்கள். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது, பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, முதலாவது தேவனை தேடுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகள் இவ்வளவாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கிறது, இதை மாற்ற வல்லமையுடையவர் நீர் மாத்திரமே. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாதுகாக்கும் தேவனாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நோவாவும் உன் குடும்பமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு குடும்பமாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றுவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. குடும்பங்களிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தது போல ஆண்டவரே, அருமையான தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையிலே வாழ தேவன் அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபம் கேட்கப்படட்டும், அதற்கான பதில்கள் கிடைக்கட்டும் அப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற
வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேனப்பா. கேன்சர் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் ஐயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே இந்த குடும்பங்கள் மீது இறங்குவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகிக்கப்படுவார்களாக. ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினால நிரப்பப்படட்டும் அப்பா. சில ஆண்டவரே தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் அப்பா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. நுகங்களை முறிக்கிற அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருமுடைய அளவில்லாத பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக. நல்ல சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி தருவீராக. உங்கள் நாமம் மகிமை பரட்டும் ஐயா. இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான நன்மைகளினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.